ஸ்வெட்டிங் பார்க்கும்போதே தெரியுது. அருமையான 5K ரன்னை முடிச்சிட்டேன். இப்போ வந்து மேட்ரு என்னென்னா, என்னோடய வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஓடினதுக்கப்புறம் நான் வந்து குறுக்கரை சாப்பிட்ருப்பேன். அதை சாப்பிட்டு நான் அப்படியே போட்டிருப்பேன். இதில் அதை பார்த்து ஒரு நண்பர் என்ன கேட்டார்னா, ப்ரோ குறுக்குரே பாய்சன் ப்ரோ, அதெல்லாம் சாப்பிட்டு நீ ஓடுற, நீலாம் என்ன அட்வைஸ் கொடுக்குறேன்னு அவர் சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரோ நீ வந்து குறுக்குரே பாய்சன் சொல்கிற, ஓகே சரி நான் ஒத்துக்கிறேன், அது பாய்சனாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த குறுக்குரே பாய்சன் சொல்கிற அதே வாய் தான் திரும்ப போய் பேக்கரியில் போய் ஏதாவது ஒரு சமோசா, பப்ஸு, பிஸ்கட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடுது. அது வந்து நான் வந்து பேரை கரெக்டாக நான் சொல்ல விரும்பலை. இங்கே மேட்ரே என்னென்னா, கிரேவிங்ஸ் எல்லாருக்கும் இருக்குது ப்ரோ. இதை வந்து மற்றவங்க அட்வைஸ் பண்ணுறது முன்னாடி நம்ம முதுகில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்த்து தான் அட்வைஸே பண்ணோம். அதான் மேட்ரு. நான் இன்னும் சொல்ல வரேன்னா, நான் வந்து குறுக்குறே லாஸ்ட்டு எப்போ சாப்பிட்டேன்னு கூட ஞாபகம் இல்லை. அதுதான் நான் லாஸ்ட்டாக சாப்பிட்டது. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரிலங்க. அன்றைக்கி வந்து எனக்கு தோணுச்சு, நான் சாப்பிட்டேன், அவ்வளோதான். என்னோடய மெயின் பர்பஸே என்னென்னா, சாப்பிட்டது பர்ன் அவுட் பண்ணுங்கள். எதுவுமே மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு எவனோ ஒருத்தர் சொன்னான் தமிழில். அது எவன் சொன்னாலும் தெரியாது, பட் அது நிஜம். உங்களுக்கு கிரேவிங்ஸ் வருதுன்னா கொஞ்சமாக சாப்பிடுங்க, இல்லை சாப்பிட்டது பர்ன் அவுட் பண்ணுங்க. அதுவே கண்டினியூ ஆகுதான், அது தப்பு தான். எப்பாவது சாப்பிட்றதுல பிரச்சனையே இல்லை. ஏன் எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டயட்டு ஃபாலோ பண்ணுறீங்க? வேணாம், என்ன தோணுதோ சாப்பிடுங்க, ஆனால் கண்டினியூவாக சாப்பிடாதீங்க. எப்போ பார்த்து சாப்பிடுங்க, பர்ன் பண்ணுங்க. நான் சொல்ல வர அதுதான். சாப்பிடுவோம், கரைப்போம், சிம்பிளுங்க. ஏங்க